இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி நம்முடைய பாஸ்கு காலத்தினுடைய அல்லது பாஸ்கு காலத்திற்கு பிறகு வருகிற முதல் ஞாயிற்றுக்கிழமையை தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். முதலில் இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் விண்ணகத்திலிருந்து நமக்கு இந்த மண்ணகத்திற்கு அனுப்பிய ஒரு திரு தூதரை இறைவன் மறுபடியும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை. அனுபவமிக்கவர்களே, அவருடைய இந்த மண்ணுலக பிரசன்னம் என்பது நம்ம அனைவருக்குமே ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருந்தது என்று நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு சில பேர் அவர் இறந்த அடுத்த நாளிலிருந்தே அடுத்த போப் யாரு, அடுத்த திருத்தந்தை யாரு, ஹூ இஸ் நெக்ஸ்ட் பாப்பா விலே அப்படி என்று அடுத்த திருத்தந்தையை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அவர்களை எல்லாம் நான் சொன்னேன், தயவு செய்து திருத்தந்தைக்கான இந்த மரியாதையை முதல்ல செய்வோம், அதற்கு பிறகு வருகிற திருத்தந்தையை பற்றி நம்ம பேசலாம் என்று சொல்லியிருந்தேன். வருகிற இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகள் தொடங்கும். இந்த ஒரு முக்கியமான ஒரு காலச்சூழலில் தூய ஆவியாருடைய பிரசன்னம், தூய ஆவியாருடைய ஒருங்கிணைப்பு, தூய ஆவியாருடைய வழிநடத்துதல் கர்தினால்மார்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்காக ஜெபிப்போம். 2000 ஆண்டு மறைந்த நம்முடைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமை வருகிற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கருணையின் ஞாயிற்றுக்கிழமையாக, இரக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமையாக, இறை இரக்கத்தின் நாளாக கொண்டாட நமக்கு அறிவுறுத்தல் கூறினார். அதற்கு பிறகு 2005ஆவது ஆண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் தான் அவர் இறைவனடி சேர்ந்தார். அதற்கு பிறகு 2011 அவர் அருளாளராக உயர்த்தப்பட்டார். அதற்கு பிறகு 2015ஆவது ஆண்டு இதே இறை இறக்க நாள் என்று அவர் புனித நிலைக்கும் உயர்த்தப்பட்டார். அன்புமிக்கவர்களே, புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தன்னுடைய வாழ்க்கையில இறைவனுடைய இரக்கத்தை எப்படி சுவைத்திருந்தால், உணர்ந்திருந்தால் இந்த இறை இரக்கத்தினுடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நமக்கு ஊக்கமளித்திருக்கிறார், நமக்கு வழி செய்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த இறை இரக்க ஞாயிற்றுக்கிழமை இறைவனுடைய கனிவிரக்கத்தையும் இறைவன் கருணை மிகுந்தவராக இருக்கிறார் என்பதையும், இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்பதையும், அவருடைய விழாவில் இருந்து வருகிற அந்த இரத்தமும் தண்ணீரும் நம்முடைய திருமுழுக்கையும் அதே நேரத்தில் நம்மை வாழ்விக்கிற நற்கருணையையும் நமக்கு உணர்த்தி இறைவனுடைய இரக்கத்தை நாம் அனைவரும் சுவைக்கத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த இறை இரக்கத்தினுடைய விழாவில் அன்புமிக்கவர்களே, இறைவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாசகங்களை பார்க்கிற பொழுது இந்த நம்பிக்கையற்ற சந்தேக குணமுள்ள இந்த ஒரு சூழ்நிலையில தான் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள நமக்கு தாயாம் திரு அவை இந்த வாசகங்கள் மூலமாக அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைய வாசகத்துல ஒரு அசாதாரண ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம், ஒரு குழப்பமான ஒரு சூழலை பார்க்கிறோம், நம்பிக்கையற்ற ஒரு சூழலைத்தான் பார்க்கிறோம். காரணம், இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு நேற்றைய வாசகத்துல நம்ம வாசித்தோம், சில பெண்கள் நாங்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். 2 சீடர்கள் எம்மாவு சென்று நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம், அவரோடு நாங்கள் உணவருந்தினோம், எங்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது நாங்கள் உணர்ந்தோம், எங்கள் கண்கள் திறக்கப்பட்டன, இறை வார்த்தையை பற்றி அவர் சொல்லுகிற நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று அவர்கள் சொன்ன பிறகும் திருத்தூதர்கள் நம்ப மறுக்கிறார்கள். அவர்கள் சொன்ன பிறகும் திருத்தூதர்கள் நம்ப மறுக்கிறார்கள். இப்படியாக அவநம்பிக்கையிலும் சந்தேகத்திலும் குழப்பத்திலும் இருக்கிற திருத்தூதர்கள் ஒருபடி மேல போய் அவர்கள் கலிலேயா கடற்கரைக்கு சென்று அங்கே மீன்பிடி தொழிலையும் ஆரம்பிக்கிறார்கள். போதும், இதுக்கப்புறம் நம்ம காத்திருக்க முடியாது அப்படி என்று இயேசுவோடு வாழ்ந்ததையும், அவர் வார்த்தைகளை கேட்டதையும், அவர் செய்த அற்புதங்களை பார்த்ததையும் முற்றிலும் மறந்தவர்களாய் அவநம்பிக்கையில உழண்டு கொண்டிருந்த திருத்தூதர்கள் இன்றைக்கு அச்சத்துல நடுநடுங்கி பூட்டிய கதவுகளுக்கு இடையே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, பூட்டிய கதவுக்கு உள்ளே இருந்தாலும் அவர்கள் உண்மையாகவே ஜெபித்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அதனால தான் அச்சத்திலும் குழப்பத்திலும் ஒன்றாக கூடி இறைவனுடைய சித்தத்திற்காக அவர்கள் காத்திருந்த நேரத்துல தான் பூட்டி இருந்த அறைக்குள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்னே தோன்றி அவர்களை பார்த்து, அஞ்சாதீர்கள், உங்களுக்கு அமைதி உண்டாகுக அப்படி என்கிற அற்புதமான நம்பிக்கைக்குரிய அந்த வார்த்தைகள் இன்றைக்கு உதிர்க்கிற ஒரு வாசகத்தை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, அப்பொழுது இயேசு தோன்றிய நேரத்துல திருத்தூதர் தோமா அங்கு இல்லை.
அவர் திரும்ப வருகிற பொழுது மற்ற திருத்தூதர்கள் நாங்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லுகிற நேரத்துல வாசகத்துல இப்படித்தான் இருக்கிறது. அந்த உயிர்த்த இயேசுவனுடைய விழாவில என் கைகளை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் அப்படி என்று அவர் சொன்னதாகவும், அதற்கு பிறகு 8 நாட்களுக்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர்த்த ஆண்டவர் அவர்கள் முன்னே தோன்றி, இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் அப்படி என்று சொல்லி, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று யோவான் நற்செய்தியில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, எந்த நற்செய்தியிலுமே திருத்தூதர் தோமா இயேசுனுடைய விழாவை தொட்டதாக நம்ம வாசிப்பது கிடையாது. உடனடியாக நம்ம எல்லாருமே தீர்ப்பு கட்டில உட்கார்ந்துக்கிட்டு யாராவது சந்தேகப்பட்டுட்டா டவுட்டிங் தாமஸ், சந்தேக தோமையார் அப்படி என்று நம்ம நீதி இருக்கையில் அமர்ந்து மற்றவர்களை தீர்ப்பிடுகிற ஒரு சூழலை தான் இருக்கும். ஒருவேளை நாம் அந்த இடத்துல இருந்திருந்தா கூட அச்சத்திலும் குழப்பத்திலும், என்ன அவர் மெஸ்ஸியா என்று சொன்னாரே, இது மாதிரி சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாரே அப்படிங்கிற குழப்பம்லாம் இருந்திருக்கும். அன்புமிக்கவர்களே, அன்றாட வாழ்க்கையில நீங்களும் நானும் சந்தேகப்படுவதில்லையா? குடும்பங்களில், துறவரத்துல அல்லது குருத்துவத்துல அல்லது பணி செய்கிற இடங்களில் எவ்வளவு மட்ட ரகமாக சில நேரங்களில் சந்தேகத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். பிறருடைய நடத்தையை சந்தேகப்படுகிறோம், பிறருடைய வாழ்க்கையை பற்றி சந்தேகப்படுகிறோம், நம்பிக்கையில சந்தேகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிறர் அன்பில் சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தோமையார் மட்டும் சந்தேக தோமையாருங்கிறமே, அன்றாட வாழ்க்கையில தோமையாரை விட கேவலமாக பல நேரங்களில் நாமும் சந்தேகப்பட்டு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இதை வேறு விதமாக கூட நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு குழந்தைத்தனமாக திருத்தூதர் தோமா நினைத்திருக்கலாம், மற்ற சகோதரர்கள் எல்லாமே உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொண்டு விட்டார்களே, நான் காணவில்லையே என்கிற ஏக்கத்தோடு கூட அந்த வார்த்தைகளை உதிர்த்திருக்கலாம். இருந்தாலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய விழாவில் அவருடைய கரங்களை இட்டு நம்பிக்கை கொள்ள சொல்லுகிறார். அதற்கு பிறகு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், அச்சம் தவிர்த்து நம்பிக்கை கொள் அப்படி என்று சொல்லி, நீ கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் அப்படி என்று சொல்லி, திருத்தூதர்கள் உயிர்த்த ஆண்டவரை பார்த்தார்கள், கண்டார்கள், தொட்டார்கள், அவரோடு உணவருந்தினார்கள். ஆனால் காணாமல் நம்புகிற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் திருத்தூதர்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எழுதி வைத்ததைத்தான் இன்றைக்கு விவிலியமாக நாம பார்த்து வாசித்து உணர்ந்து உயிர்த்த இயேசுவில நம்ம நம்பிக்கை கொள்கிறோம். இயேசு மட்டும் உயிர்க்கவில்லை என்றால் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் வீண் என்பதை திருத்தூதர் பவுல் அடிக்கடி சொல்லுவார். ஆகவே அன்புமிக்கவர்களே, காணாமலேயே ஒவ்வொரு நாளும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள் என்பதைத்தான் இன்றைக்கு தாயாம் திரு அவை இன்றைக்கு உணர்த்துகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இறை இரக்கத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த அருமையான நாளில் அவநம்பிக்கை இருந்தால், அல்லது மனிதர்கள் மீது அவநம்பிக்கை இருந்தால், விசுவாசத்தின் மீது அவநம்பிக்கை இருந்தால், திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற அருட்சாதனங்களில அவநம்பிக்கை இருந்தால், நாம் வாசிக்கிற இறை வார்த்தையில அவநம்பிக்கை இருந்தால், திருப்பலியில ஆண்டவருடைய பிரசன்னத்துல அவநம்பிக்கை இருந்தால், இயேசுவிடத்தில் இன்னைக்கு மன்றாடி செபிப்போம். திருத்தூதர் தோமாவை போல, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இந்த நம்பிக்கை வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் வழி நடத்தட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.